ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. நாம் இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 100-120 மாரியம்மன் ஆலயங்களை எல்லாம் பார்த்தோம். அவை அனைத்தும் இந்தியாவுக்குள்ளேயே அமைந்த மாரியம்மன் ஆலயங்கள். நான் உங்களுக்கு சொன்ன மாரியம்மன் ஆலயங்களை தவிர ஏராளமான மாரியம்மன் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. முடிந்தவரை என்னென்ன ஆலயங்கள் இருக்கின்றது என்பதை நாம் இது நாள் வரை பார்த்தோம். இது ஒரு புறம் இருக்க, வெளிநாடுகளில் எல்லாம் ஏராளமான மாரியம்மன் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கின்றது. மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, லண்டன், வியட்நாம் போன்று பல இடங்களில் மிக பிரசித்தி பெற்ற மாரியம்மன் ஆலயங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவைகளை தான் நாம் ஒவ்வொன்றாக பார்க்க இருக்கின்றோம். இன்று நாம் முதலாவதாக பார்க்க இருப்பது தாய்லாந்து மாரியம்மனை பற்றி. தமிழகம் தெய்வீக திருக்கோவில்கள் நிறைந்த புண்ணிய பூமி. கோவில்கள் சமுதாய சமய பண்பாட்டு மையங்களாகவே திகழ்கின்றன. எல்லை தெய்வம் அல்லது கிராம தேவதையால் காக்கப்படாத ஊரே தமிழ்நாட்டை இல்லை என்றே சொல்லலாம். மாரியம்மன் கோவில் இல்லாத கிராமமே கிடையாது. மாரியம்மனுக்கும் கிராம மக்களுக்கும் இருக்கும் உறவு தாய் மகள் என உறவோடு பார்க்கும் உன்னத பக்தி உறவு அது. ஊர் மக்களை காப்பதால் இவள் ஊரையே ஸ்வீகாரம் எடுத்துக் கொள்கின்றாள் என்று சொல்வார்கள். மழை வேண்டி வெம்மை காலத்தில் மக்கள் பிரார்த்தித்தால் கருணை வடிவான அம்மன் மனம் இறங்கி மாரியை பொழிய செய்தாள். அதனால்தான் அவள் மாரியம்மன் ஆனாள். நம் ஊர் கதைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு பார்வை. இதில் பிருகுமுனிவரின் மனைவி நாகவல்லியின் அழகையும் கற்பையும் போற்றாதவரே கிடையாது. இந்த உண்மையை சோதிக்க மும்மூர்த்திகள் வந்தார்கள். நாகவல்லிக்கு அவர்களை தெரியவில்லை. மூவரையும் குழந்தையாக மாற்றினார். சினமுடைந்த மும்மூர்த்திகள் அவளை சபித்தார்கள். நாகவல்லியின் அழகிய முகம் முழுவதும் அம்மை தழும்புகள் தோன்றின. வெளியே சென்று திரும்பிய பிருகுமுனிவர் நடந்ததை அறிந்து, அடுத்த ஜென்மத்தில் நீ அசூரியாக பிறப்பாய் என்று சபித்தார். மனம் வருந்திய நாகவல்லியிடம் மக்கள் அந்நோயிலிருந்து விடுபட உன்னையே வணங்கி வழிபடுவார்கள் என்று சொன்னார். முகம் மாறிய நாகவல்லியே மாரியம்மன் ஆனார். சிலோம் ரோடு சாலையில் தமிழ் கோவில் அமைப்பில் ஆங்கிலம் அதிகம் பேசாமல் தாய்மொழி பேசும் ஊரில் மாரியம்மன் கோவில் அதி அற்புதமாக அமைந்திருக்கின்றது. இந்த தாய் மக்கள் பூக்கட்டி கொடுக்கும் அழகே அலாதிதான். மணப்பெண் ஜடை போல் அமைந்திருக்கும் மாரியம்மன் இங்கு உமாதேவி என்று அழைக்கப்படுகின்றார். யாதவ சமூக வழி வந்த தலைமுறையினரே இன்றும் கோவிலை நிர்வாகம் செய்கின்றார்கள். துர்கா, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய 3 சக்திகளின் வடிவாக மகாமாரியம்மன் இங்கு வழிபடப்படுகின்றார். திரிசூலம் ஏந்திய அம்மனை பார்த்ததும் பறந்தோடுகின்றது துன்பங்கள் எல்லாம். இந்த திருக்கோவிலில் கந்தன், காசி விஸ்வநாதர், கணபதி, கிருஷ்ணர், விஷ்ணு, காளி, பேச்சியம்மன் மற்றும் புத்தருக்கு சன்னதிகள் எல்லாம் இருக்கின்றன. கோவிலில் தேவாரம், திருவாசகம் ஓதுவது மற்றும் தமிழில் செய்யப்படும் அர்ச்சனை அனைத்தும் மிகவும் இனிமையாக இருக்கும். நவராத்திரி உற்சவம் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றது. காவடி, அழகு குத்துதல், தேர்தூக்கல் என மாரியம்மன் கோவிலில் அனைத்து நிகழ்ச்சிகளும் இங்கு நடைபெறுகின்றன. எவ்வளவு வியப்பாக இருக்கின்றது பார்த்தீர்களா? இதுபோல் நாம் பல ஆலயங்களை பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக டர்பன் மாரியம்மன் பற்றி சிறு விஷயங்களை பார்ப்போம். தென்னாப்பிரிக்காவின் தலைநகரான டர்பன் நகரில் மாரியம்மன் கோயில் ஒன்று அமைந்திருக்கின்றது. எல்லா மத இன மொழியினரும் அம்பாளை வழிபாடு செய்கின்றார்கள். எச்கோம், இசிபிங்கே என்ற இடங்களிலும் மாரியம்மன் கோயில்கள் கண்டாவில் அமைந்திருக்கின்றன. மாரிஷியஸ் நகரில் சுப்பிரமணியரும் மாரியம்மனும் சேர்ந்தால் போல கோவிலில் அருள்பாலிக்கின்றார்கள். மாரியம்மனுக்கு இந்த ஊரிலும் ஆடு கோழிகள் எல்லாம் பலியிடப்படுகின்றன. நாளை சிங்கப்பூர் மகாமாரியம்மன் ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம், பரவசப்பட இருக்கின்றோம். இன்றைய உரையை இத்தோடு முடித்து நாளைய உரையில் உங்களை
சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம்